பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்த ஒரு பஞ்சாயத்து மஞ்சரி, முத்துக்குமரன், அருண், இது என்ன பஞ்சாயத்து அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ டீம் மாறி இருக்காங்க. கேர்ள்ஸ் டீம் வந்து பாய்ஸ் சைட்லையும், பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் சைட்லையும் வந்துட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ்க்குலாம் பயங்கர ஹாப்பி. நேற்றுலேருந்து நாங்கள் டாஸ்க் கொடுத்து இனிமேல் உங்களை செய்கிறோண்டா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா, ஸோ இன்னைக்கு காலையில் டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்காக முத்து அந்த சைட் வராது. ஸோ டாஸ்க் கொடுக்கணும் அப்படின் போது சரி ஃபர்ஸ்ட் டேபிள் ரொம்ப நாஸ்டியாக இருக்குது, ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளை க்ளீன் பண்ணிடலாம், அப்புறம் டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இவர் இருந்துட்டு கொஞ்சம் இவர் ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் பேசினார். லைக் அவர் நேற்று அது சேது நாட்டே சொன்னார், இவங்க என்ன அப்படி டாஸ்க்கு கொடுக்குறாங்க, நாங்கள் கொடுக்குற டாஸ்க், அதாவது பசங்க ஏதாவது டாஸ்க் கொடுத்தாங்கன்னா பொண்ணுங்க கலாய்ப்பாங்க, அதுவும் சௌந்தர்யா ரொம்ப கலாய்ப்பாங்க, இதெல்லாம் ஒரு டாஸ்கா, இதெல்லாம் நான் பண்ணணுமா, என்ன கிரிஞ்சா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இவங்க கிரிஞ்சா இல்லாமல் என்ன டாஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அவர் நேற்றே கலாய்ச்சார் தான். ஸோ இன்றைக்கும் அந்த டோனில் தான் அவர் பேசுகிறாரு. என்ன மேடம் டாஸ்க் கொடுக்க போகிறீங்க அப்படின் போது சர்க்கியூட் அப்படின்னாங்க. லைக் அதில் வந்து ஒரு 5 எக்ஸசைஸ் வருது. இந்த ஸ்குவாட் ஜம்ப்பு, புஷ்அப்ஸு, பிளாங்க், அந்த மாதிரி 5 எக்ஸசைஸ் வருது. ஸோ இதை 3 செட்டு பண்ணணும் அப்படின்னு மஞ்சரி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா டேபிள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணால் போதும்னு. பட் இவர் வந்து கொஞ்சம் அவங்கள ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசினதும் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நீ முதல்ல இந்த இது பண்ணு, இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடி, அப்புறமா நீ டேபிள் க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஸோ சௌந்தர்யாவும் இருந்துட்டு இல்லை அவன் டேபிள் க்ளீன் பண்ணிட்டுவாங்க, ரொம்ப நாஸ்டியாக இருக்குது அப்படின் போது நம்ம முத்து வந்து அது ஒரு ஃபன்னாக தான், 2 பேருமே ஒரு ஃபன்னாக தான் அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. லைக் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க இனிதானே கற்றுக்குவாங்க, இப்போ தானே வந்திருக்காங்க, இதுக்கு மேலே டாஸ்க்லாம் எப்படி கொடுக்கணும்னு அவங்க கற்றுக்குவாங்க அப்படின்னு இவரும் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காரு. பட் இது அப்படியே அவங்களுக்கு ஆப்போனண்ட்டுக்கு எப்படி ஆகும்னா கண்டிப்பாக ட்ரிகர் ஆகும். நமக்கு செய்ய தெரியாது, நமக்கு டாஸ்க் கொடுக்க தெரியாது அப்படின்னு நம்மளை கலாய்க்கிறானேன்ற மைண்ட் செட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு டேபிள் க்ளீன் பண்ணிவிட்டு நீ டாஸ்க் பண்ணுன்னு சொன்னவங்க, நீ டாஸ்க் பண்ணிட்டு தான் டேபிளை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ பண்ணலை, நீங்கள் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, டேபிள் க்ளீன் பண்ணுன்றீங்க, டாஸ்க் பண்ணுன்றீங்க, அதனால் நான் போகிறேன். ஏன்னா இப்போ இது வந்து ஒரு எக்ஸசைஸ், இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு காலையில் நான் செய்ய வேண்டிய வேலைகள் எனக்கு ஸ்பாயில் ஆகும், அதனால் நான் இப்போ பண்ணலை, நான் போகிறேன்னு. இல்லை நீ வந்துட்டு நீ டாஸ்க் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்றாங்க. அது அவரால் பண்ண முடியும், முத்து அப்படின்றனால அவங்க அதை கொடுத்துட்டாங்க. அவன் காலையிலே உட்காந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவான், அதனால் அவனால் பண்ண முடியும்னு அவங்க அந்த டாஸ்க்கை கொடுத்துட்டாங்க. பட் இதை அருண் ஏன் இன்டர்ஃபியர் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அஸ் அ கேப்டனா அவர் கேட்குற கேள்வி நியாயமானதான். இன்னும் இப்போ நம்ம ஹவுஸ் மாறிட்டோம், ஆனால் யார் எந்த இன்சார்ஜில் இருக்க போறீங்க, கிச்சன் இன்சார்ஜ் யார், ஸ்டோரி ரூம் இன்சார்ஜ் யார், அந்த மாதிரி நம்ம இன்னும் எதுவுமே பேசலை. அடுத்த வாரம் கேப்டன் யாருன்னு இன்னும் டிசைட் ஆகலை, நீங்கள் யார் அவருக்கு டாஸ்க்கு கொடுக்குறக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மஞ்சரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, டாஸ்க்கு கொடுக்கும்போது முத்து கிட்ட 3 செட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க போகிறதுக்கு முன்னாடி சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க, 3 செட்லாம் கஷ்டம், அதனால் அவங்க 1 செட் செய்ய சொல்லி போதும் அப்படின்ட்டாங்க. ஆனால் இது நீங்கள் யார்கிட்ட டாஸ்க்கு கொடுத்தீங்க, முத்துக்குமரன் கிட்ட டாஸ்க்கு கொடுத்தது மஞ்சரி. அப்போ அவரை ஸ்டாப் பண்ண வேண்டியதும் இவங்க தான். பட் இவங்க பாட்டுக்கு குளிக்க போயிட்டாங்க. ஸோ சௌந்தர்யா நீ 1 செட்டு பண்ணால் போதும் அப்படின் போது அவங்க தான் டாஸ்க் கொடுத்தாங்க, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே ரூல் பிரேக் பண்ண மாட்டேன், நான் பசிச்சாலும் பசி கொடுமையில் இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ரூல் பிரேக் பண்ண மாட்டேன்ற ஒரு பர்சன் அவர். ஸோ மஞ்சரி கொடுத்த டாஸ்க்கை மஞ்சரி தான் ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக சௌந்தர்யா பேச்சு கேட்காம அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அருணுக்கு கோபம் வந்துருச்சு. நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அது பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். ஒரு அன்டூயபிள் டாஸ்க்கை நீங்கள் எப்படி கொடுக்கலாம், உங்களுக்கு யார் அந்த சார்ஜை கொடுத்தது, நீங்கள் கேப்டன் ஆகிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, இப்போ நான் தான் கேப்டன், நான் தான் கேட்பேன் அப்படின்னு மஞ்சரிக்கு கோவம் வந்துருச்சு. நானும் முத்துவும் ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனில் முத்து அப்படின்றனால தான் இந்த டாஸ்க்கை நான் கொடுத்தேன், நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க, நீங்கள் ஏன் ப்ரொவோக் பண்ணுறீங்க அப்படின்னு இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஆர்குமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல அருண் சொல்கிறது கரெக்ட் தான், நீங்கள் ஹவுஸ் மாறி இருக்கலாம், இப்போ உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறத ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு, பட் ஓகே, ஆனால் இன்னும் யார் எந்த சார்ஜில் இருக்கீங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா முத்து கேட்டார், இப்போ நீங்கள் கிச்சன் டீம்னு நினச்சி நான் நீங்கள் சொல்கிற கொடுக்குற டாஸ்க்கை நான் செய்கிறேன், அடுத்தது கிச்சன் டீம் இன்னொருத்தவங்க வந்து டாஸ்க் கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி முத்து அங்கே இடத்துல வேலிடாக வச்சார். ஸோ கிச்சன் டீம் யாருன்றது நீங்கள் பிக் பாஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவீங்க, அதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் இந்த சார்ஜ் எடுக்கலாம் அப்படின்னு முத்து அப்படின்னு அருண் கேட்குற கேள்வி வேலிடான கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு மஞ்சரி அப்பவே வந்து சரி சாரி, இப்போ ஃபைனலாக அவங்க முடிக்கும்போது அப்படி தான் முடிச்சாங்க, மஞ்சரி இதை முடிச்சிருக்கலாம், இங்கே பாருங்க அருண் எங்களுக்கு வந்து நாங்கள் சார்ஜ் எடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக நான் பண்ணிட்டேன், சாரி விட்டுருங்க அப்படின்னு முடிச்சிருக்கலாம். பட் அவங்க அதை அழுகுறாங்களே தவிர ரொம்ப சத்தமாக கத்துறாங்க, நீ ஏன் இதில் வர, நானும் முத்தும் இதில் பண்ணுறோம் அப்படின்னா நீ ஏன் உள்ள இன்டர்ஃபியர் ஆகுற அப்படின்ற மாதிரி மஞ்சரி கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல அருணுக்கு கோபம் வருது, நான் கேப்டன், ஸோ இந்த வீட்டில் ஒரு ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நான் வந்து அதில் நிற்பேன் அப்படின் போது முத்துக்குமரனுக்கு பிரச்சனைன்னு அவனே சொல்லாத போது நீ ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க.
மஞ்சரி. அதுக்கு அருண் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு கேப்டனா என் ஹவுஸ்மேட்ஸ் எனக்கு தெரியும் இது பண்ண முடியுமா முடியாதா, அப்ப நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்போ அன்னைக்கு வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து ஒரு 2 பேர் சமைக்கணும் அப்படின்னா மொத்த டீமும் வந்து இடுப்புல கை வச்சுட்டு தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு பசங்க ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது அந்த இடத்துல அருண் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா நின்னார்ல, கேர்ள்ஸ் டீமுக்காக அவர் பேசினார்ல. இங்க பாருங்க, பண்ண முடியாத ஒரு டாஸ்க் நீங்க கொடுத்தீங்கன்னா 2 பேர் சமைக்கிறதுக்காக எப்படி எல்லாரும் நிக்க முடியும் அப்படின்னு பசங்க டீம் அப்போஸ் பண்ணி அவர் கேட்டார்ல. அன்னைக்கெல்லாம் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. ஆமா கேப்டன் நல்ல டிசிஷன் எடுத்துட்டார் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசின கேப்டன் நல்லவர். இப்பவும் அவர் என்ன கேட்கிறாருன்னா, அந்த ஹெச்ஐடி சர்க்கியூட் அப்படின்போது அதுக்குள்ள 5 செட் வருது. அந்த 5 எக்ஸசைஸ் டிஃபரெண்ட் எக்ஸசைஸ் பண்ணாலே அவனுக்கு டைம் ஆயிரும். பண்ண முடியாத டாஸ்க் நீங்க யாருங்க கொடுக்குறதுக்கு, நம்ம இன்னும் டிசைட் பண்ணவே இல்லை. அப்ப இதுக்கு எதுக்கு மஞ்சரி கோவப்படுறாங்க, ஒரு பக்கம் சௌந்தர்யா இதுதான் சான்ஸ்னு கத்துறாங்க. அதாவது சௌந்தர்யாக்கு நம்ம ஆல்ரெடி இருந்தார் இல்லையா நம்மளோட கிரீன் அனிமல், அவர் ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. இப்படி எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள கத்திக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம தெரியும். இப்ப என்ன உங்களுக்கு அவங்க தான் நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றாங்களா, எதுக்கு பேசுறீங்க, நீங்க பண்ணது தப்பு. உங்களுக்கு நீங்கள் இன்னும் சார்ஜ் எடுக்கல, ஹவுஸ் தான் இப்போதைக்கு மாற்றிருக்கோம், இன்னும் சார்ஜ் யார் எந்த இடத்துலன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் டாஸ்க் கொடுத்து தப்பு, ஆமாங்க நான் பண்ணது தப்பு தாங்க விடுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம். மஞ்சரியும் அந்த இடத்துல ட்ரிகர் ஆகுற மாதிரி, நீ ஏன் கேட்குற, நீ எதுக்கு கேட்குற, நான் முத்துக்குமரனுக்கு டாஸ்க் கொடுத்தா நீ ஏன் உள்ள இன்வால்வ் ஆகுற அப்படின்ற மாதிரி அழுகிறாங்க, ப்ரொவோக் பண்ணுறாங்க. அப்போ அருணும் ப்ரொவோக் பண்ணுறாரு. ஆனால் இந்த இடத்துல உண்மையான பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஈகோ. பசங்களுக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் டாஸ்க் கொடுத்து பழகிட்டாங்க, கேர்ள்ஸ் அதை வாங்கி பழகிட்டாங்க. ஆனால் இப்போ திடீர்னு செய்யும்போது அது யாருக்காக இருந்தாலும் அந்த மைண்ட் செட் இருக்கும். அது பசங்க பொண்ணுங்க யாராக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு போய் நின்னாலும் இவ்வளோ நாள் நான் உள்ளே போகிறதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன், திடீர்னு எனக்கு ஒருத்தன் டாஸ்க் கொடுக்கும்போது அதை அக்செப்ட் பண்ண டைம் எடுக்கும். அதுதான் முத்துக்குமரனோட நிலைமையும். ஆனால் அவருக்கு இன்னொரு பாயிண்ட் எப்படின்னா, நான் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நல்லாவே இல்லை, கிரிஞ்சா இருக்குன்னு கலாய்ச்சாங்களே, நீங்கள் என்னத்தை கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. ப்ளஸ் அதை அக்செப்ட் பண்ண டைம் எடுக்கும். அதனால தான் அவர் ப்ரொவோக் பண்ணுற மாதிரி, ஓகே நீங்கள் என்ன டாஸ்க் கொடுக்குறீங்க பார்ப்போம். தீபா கிட்ட சொல்றாரு, அண்ணா அவங்க இப்பதானே வந்திருக்காங்க, புதுசா வந்திருக்காங்க, கத்துக்குவாங்க டாஸ்க் கொடுக்க அப்படின்னு அவரும் ஒரு ஃபன் மோட்ல பேசிட்டு இருந்தார். ஆனால் இந்த இடத்துல மஞ்சரிக்கு ப்ரொவோக் ஆச்சுதான். இவன் என்ன நமக்கு டாஸ்க் கொடுக்க தெரியாதுன்றான் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நிறைய கொடுத்தது. அந்த சர்க்கியூட் ஹெச்ஐடி சர்க்கியூட் நீ 3 செட் பண்ண 5 செட் பண்ணுன்னு சொன்னது காரணம் ப்ரொவோக் ஆனதுனால தான். ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் அருண் பண்ணது என்ன அப்படின்னா, இப்போ அருண் முத்துக்கு சப்போர்ட்டா பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான். நீ இன்னும் சார்ஜ் எடுக்கவே இல்லை, நீ பண்ணக்கூடாது, நீ ஒரு இது டாஸ்க் கொடுத்துருக்க, முத்துக்குமரனுக்கு 3 செட் கொடுக்கணும் அப்படின்னு நீ சொல்லிட்டு போயிட்டு மஞ்சரி குளிக்க போறேன்றதுக்காக சௌந்தர்யா கிட்ட போய் அவனை ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னா, நீங்க டாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையான்னு அதை பார்க்குற சூப்பர்வைசிங் பண்ற ஜாப் உங்களோடது அப்படின்னு அருண் சொன்னது கரெக்ட் தான். ஆனால் வீடு மாறும் போதே 2 பேர்கிட்டையும் தெளிவா இங்க பாருங்க, நம்ம இப்போ வீடு மாறிட்டோம், பிக் பாஸ் சொல்லிட்டாரு, அதனால வீடு மாறிட்டோம். ஆனால் யாருக்கும் எந்த ஒரு டாஸ்க்கும் கொடுக்குற ரைட்ஸ் கிடையாது. காலையில கேப்டன்சி டாஸ்க் நடக்கும், யார் வின் பண்ணட்டும், கேப்டன் அதுக்கப்புறமா பேசி யார் யார் எந்தெந்த செக்ஷன் எடுத்துக்குவாங்க. இப்போ கேர்ள்ஸ் டீம்ல வந்துட்டு அந்த கிச்சன் இன்சார்ஜ் யாரு எல்லாத்தையுமே நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ வரைக்கும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டாஸ்க் அதெல்லாம் கிடையாது. ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டு காலையில நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம், டாஸ்க் கேப்டன்சி டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தெளிவா பேசி முடிச்சிருக்கலாம். அங்க ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுனால இந்த பிரச்சனை பயங்கரமா போயிருச்சு. ஸோ கடைசியா நம்மளோட கேப்டன் அருண் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னும் நம்ம கேப்டன்சி டாஸ்க் நடக்கல, யார் கேப்டன்றது தெரியல, எந்த செக்ஷன் பிரிக்கிறாங்கன்றது தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட சொல்லி இந்த இன்சார்ஜ் இவங்க தான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க டாஸ்க் கொடுத்தால் போதும், ஆனால் பெர்மிஷன் கேட்டு இப்போ நாங்கள் உங்க வீட்டுக்கு வரதா இருந்தால் பெர்மிஷன் கேட்டுட்டு வருவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த அன்டூயபிள் டாஸ்க் கொடுக்கறது, அப்புறம் ஒருத்தர் டாஸ்க் கொடுத்துட்டு இன்னொருத்தரை பாரு நான் பாட்டுக்கு கண்டுக்காம போறது. இப்போ முத்துக்குமரனுக்கு 3 செட்டுன்னு மஞ்சரி சொல்லிட்டு சௌந்தர்யா காதுக்குள்ள போய் அவனுக்கு 1 செட்டு கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அப்படி பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்டு நான் முத்துக்குமரனுக்காக பண்ணேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்டுன்னு பார்த்தா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பார்த்து ஒரு டாஸ்க்கை கொடுக்காதீங்க அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஸோ இந்த இடத்துல அந்த ஈகோ கிளாஷ் அதுதான் தேவை இல்லையா இந்த வீட்டுக்கு. இவ்வளோ நாள் பசங்க கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ பொண்ணுங்க திருப்பி செய்யறாங்க இல்லையா. இன்னும் உங்களுக்கு தான் இந்த 50 நாள் வீடு இருக்க போது டிஃப்ரெண்டா யோசிச்சு நிறைய கொடுக்கலாம். ஸோ வந்ததுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நானும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்காதீங்க, அது உங்களுக்கு எதாவது பேக் ஃபயர் ஆகும். அப்படியே இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. பட் எல்லாருக்கும் இப்போ அருண் மேல தான் காண்டில் இருக்காங்க, இவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. ஸோ பாப்போம் இன்னும் வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.